உங்கள் கையால் அப்பர் பேக்கை டச் பண்ண முடியலையா? நம்ம ஷோல்டரில் ஜாயிண்ட் கேப்சூல்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. நம்ம ஷோல்டரை மூவ் பண்ணும்போது இந்த கேப்சூல் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஆனால் டயபெட்டிஸ் தைராய்டு கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கும் ஷோல்டரில் இன்ஜுரி ஆனவங்களுக்கும் இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் கேப்சூலில் இன்ஃப்ளமேஷன் கிரியேட் ஆகி இந்த ஸ்ட்ரக்சர் திக் அண்ட் ஸ்டிஃபாக மாறிடும். அதனால தான் நைட்டு தூங்கும்போது ஷோல்டரில் பெயின் வரும். இந்த ஷோல்டர் மசில்லாம் பெயின் ஸ்ப்ரெட் ஆகும். கையை தலைக்கு மேலே தூக்க முடியாது, அப்பர் பேக்கை டச் பண்ண முடியாது, ரொம்ப ஸ்டிஃபாக சிவியர் பெயினாக ஃபீல் பண்ணுவீங்க. இதனாலேயே குளிக்கும் போது ஹேர் வாஷ் பண்ண முடியாது, ட்ரெஸ்ஸிங் பண்ண முடியாது, தலைக்கு மேலே இருக்கிற செல்ஃபில் இருந்து எந்த ஒரு பொருளும் எடுக்க முடியாது. உங்கள் டெய்லி ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவீங்க. சில பேருக்கு இந்த ப்ராப்ளம் 3 months வரை இருக்கும், சில பேருக்கு 1 yearக்கு மேலேயும் இருக்கும். இந்த கண்டிஷனுக்கு பேர் ஃப்ரோசன் ஷோல்டர்னு சொல்லுவோம். உங்களுக்கு ஃப்ரோசன் ஷோல்டர் இருக்கா இல்லையான்னு நார்மல் ஹேண்ட் அஃபெக்டட் ஹேண்டோட ரேஞ்ச் ஆஃப் மோஷன் டிஃபரன்ஸ் வச்சே கண்டுபிடிச்சு. உங்களுடைய 2 கையும் தலைக்கு மேலே தூக்குங்க. பெயின் இருக்கிற ஷோல்டர் 50% தான் லிஃப்ட் பண்ண முடியும். 2 கையும் இந்த மாதிரி பொசிஷனில் வச்சுட்டு கையை கீழ் நோக்கி மூவ் பண்ணுங்க. பெயின் இருக்கிற ஷோல்டரில் ஸ்டிஃப்னஸ் இருக்கும். ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டில் ஸ்டிஃபாக இருக்கிற ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு மொபிலைசேஷன் டெக்னிக் கொடுத்து ட்ரிகர் பாயிண்ட் ஃபார்ம் ஆகி இருக்கிற மசில்ஸுக்கு ட்ரை நீடில் பண்ணி மொபிலிட்டி அண்ட் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் இன்க்ளூட் ஆகிற மாதிரி ப்ராப்பர் ரீஹாபிலிட்டேஷன் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா இந்த ஃப்ரோசன் ஷோல்டரை ஈஸியாக பிரேக் பண்ணிடலாம்.